தாயக உறவுகளுக்கு அன்பு வணக்கம். குறிப்பாக இலங்கையிலிருந்து வெளிதேசங்களில் வாழ்கின்ற உங்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை கூறிக்கொள்கிறோம். நாங்கள் இப்பொழுது நிற்கிற இடம் ஒரு வித்தியாசமான இடம், சுற்றிலும் நீர் நிறைந்த இடம். குறிப்பாக அது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்லடி பாலத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். இப்போ உங்களோடு சில விடயங்களை நாங்கள் கூறலாம் நினைக்கிறோம். நாங்கள் இப்பொழுது ஒரு பெரிதான ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு விடயத்தை ஆற்றி நாங்கள் வந்திருக்கிறோம். என்னன்னு நீங்க நினைக்கலாம். என்னன்னு சொன்னார், ஒரு மிகவும் வீடு இல்லாமல் அநேக பிள்ளைகளோடு வயதான பெண் பிள்ளைகள் இப்படி வாழ்ந்த ஒரு 3 குடும்பத்திற்கு ஒரு நிரந்தர இல்லங்களை நிர்மாணித்து வழங்குவதற்கான ஒரு பெரிய ஒரு பணியை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த மகிழ்ச்சினா இப்பொழுது உங்களோட கருத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த பணியாற்றுவதற்கு பணம் என்பது மிக முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா இலங்கையை பொறுத்தவரை ஒரு வீடு கட்டுவது என்பது மிக கடினம். இந்த அநேகர் இலவ கல்யாணம் கட்டி விடுவார்கள், ஆனால் ஒரு வீடு கட்டி வாழ்வது என்பது அநேகருக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆகவே அப்படிப்பட்ட அந்த இல்லத்தை கட்டி கொடுப்பதற்கு நிதியுதவி செஞ்சவர் யார் என்று நீங்கள் யோசிக்கக்கூடும். அவர் வேறு யாரும் இல்லை, எங்களுடைய மண் பெற்றெடுத்த ஒரு மனிதன். நீங்கள் அறிந்த வண்ணம் SPM குடும்பம் என்று சொல்வார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேட்டாத்தி என்ற கிராமம், அந்த கிராமத்தை சேர்ந்தவர். அவர் தற்போது கனடா தேசத்தில் தான் அவர் வாழ்ந்து வருகின்றார். பாக்கியராசா கமலா அண்ணன். அவர் வேறு யார்கிட்டையும் காசு கேட்டு வேண்டி தரல. அவர் வியர்வை சிந்தி அவர் மனைவி பிள்ளைகள் உழைக்கின்ற அந்த உழைப்பில் கிடைக்கின்ற அந்த வருமானம், அதை கொண்டுதான் இந்த இல்லங்களை அவர் அமைத்து கொடுக்கின்றார். இன்றைய நாள் குறிப்பாக 3 இல்லங்களுக்கு அடிக்கல் வைத்திருக்கிறோம். 1 அல்ல 2 அல்ல 3 இல்லங்கள். அவர் இப்படி ஒரு உன்னதமான பணியை இவர் ஆற்றி வருகின்றார். அதே போல் அந்த மன திருப்தி தான் எங்களுக்கும். அவர் செய்தார், அவர நிதிதான். ஆனா நாங்க அதை செய்கின்ற ஒரு நிறுவனமாக இருந்து அதை ஆற்றி இருக்கிறோம். அது எங்களுக்கும் மிச்ச ஒரு மகிழ்ச்சியா இருக்கின்றது. அதை பார்க்கின்ற நீங்களும் உங்களால் முடிந்ததை செய்யுங்க. நாங்க எங்களால் முடிந்தது என்று நாள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எங்களுக்கு குடும்பம், பிள்ளைகள், ஏனைய வேலைகள், எங்களுடைய தொழில் சார்ந்த விடயங்கள் எல்லாம் இருக்குதான். ஆனா இதுக்கும் அப்பால இந்த வேதனைப்படுற மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் என்ற எண்ணத்துடன் நாங்களும் ஓடுறோம். அது அந்த வகையில் நீங்களும் உங்களுடைய கரத்தை கோருங்கள். நீங்களும் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள். முடிந்த அளவு உங்களுடைய பண பலத்தை கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, எங்களுடைய இந்த மக்களுக்கு ஆற்றிய சேவைகளையாவது நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதை மற்றவர்கள் தெரியப்படுத்தி அவர்களுக்கும் அந்த சேவை செய்யணும் என்ற உணர்வை ஊட்டிவிட்டால் போதும். இப்படிப்பட்ட உன்னதமான பணியோடு நீங்களும் கைகோர்த்து கொள்ளுங்கள்.